அண்மைச் செய்தி. சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்கள் வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பதே அவர்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கும் நிலையில் 16வது நாளாக அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து வருகிறது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். அதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் 16வது நாளாக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க, தற்போது 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருவதற்கு என்ன காரணம்? இது குறித்து இடைநிலை ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க? அவர்கள் வைக்கும் குற்றச்சாட்டு என்ன? வணக்கம் உமா. சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பது இடைநிலை பதிவுமுப்பு ஆசிரியர்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்குவோம் என வாக்குறுதி அளித்திருந்தனர். ஆனால் ஆட்சி காலம் முடிவடையக்கூடிய அந்த தருவாயிலும் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை, காலதாமதமாகிறது. அதிலும் குறிப்பாக தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை இடைநிலை ஆசிரியர்கள் முன்னெடுத்த நிலையில் டிசம்பர் 26ஆம் தேதி முதல் இன்று வரை, அதாவது சுமார் 16 நாட்கள் சென்னையிலே முகாமிட்டு பல்வேறு போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். நேற்று சேப்பாக்கத்தினுடைய அந்த விருந்தினர் மாளிகை சாலை பகுதிகள் ஸ்தம்பித்து போயிருந்தது. ஒரு 3 மணி நேரம் போக்குவரத்து தடை செய்யப்படக்கூடிய அளவிற்கு 1000த்திற்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். அதனை கருத்திற்கொண்டு இன்று காலை முதற்கொண்டே, அதாவது எழும்பூர் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் தங்கியிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் அந்தந்த பகுதியிலேயே கைது செய்யக்கூடிய நடவடிக்கையில், அதாவது அவர் அராஜக போக்கை காவல்துறையினர் நாங்க பாட்டுக்கு போராடுவோம் அப்படின்னா எங்க ஒரு 2 நிமிஷம் கூட வந்த உடனே அப்படியே தூக்கிட்டு போனா எங்களோட அறிவிப்பை நாங்க யார்கிட்ட சொல்லுவோம்? எங்களோட எதிர்ப்பை நாங்க யார்கிட்ட சார் தெரிவிப்போம்? 16 நாட்கள் எங்களோட அமைச்சர் யாரு உங்களுக்கு தெரியுமா? யாருக்காவது எங்களுக்கான நிஜமாவே எங்க அமைச்சரை 16 நாளா எங்களுடைய அமைச்சர் ஒரு மதிப்பு மிக்க ஆசிரியர்களை கூப்பிட்டு பேசணுமா இல்லையா சார்? 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுக்கறாரு, நீங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போங்க, நான் உங்களுக்கு நிறைவேற்றுறேன், ஸ்கூலுக்கு போய் 5 மணிக்கு மேல உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிங்கன்னு. யார் சார் இப்படி எல்லாம் சொல்லுவோம்? 5 மணி இந்த நடு ரோட்ல இத்தனை பேருக்கு முன்னாடி நாங்க செய்யற போராட்டத்துக்கு கிடைக்காத விடிவு அந்த ஸ்கூலுக்குள்ள 5 மணிக்கு மேல வழங்கிடுங்கன்னு நாங்க பேசுறதுனால கிடைச்சிருமா சார்? இது எப்படிப்பட்ட? எங்க தலைவர்களை காணோம், எங்க தலைவர்கள் வரட்டும், எங்க தலைவர்கள் வந்து கலைஞ்சு போன்னு சொல்லட்டும், நாங்க போயிடுறோம். சரி, அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. ஆனா எங்க தலைவர்களை காணோம். இன்னைக்கு போராட்டத்தை வழி நடத்த எங்களோட மாநில தலைமைகள் யாருமே இல்ல. நாங்க எல்லாருமே தெரியல சார். எங்க தலைவர்களை காணோம். கைது பண்ணிருக்காங்க, ஆனா எங்க இருக்காங்க எதுவுமே தெரியல. இது வரைக்கும் காமிக்கவும் இல்லை எங்களுக்கு. நான் வேற ஒண்ணுமே சொல்லல. இது அரசுக்கு எதிரான போராட்டம் கிடையாது. உங்க வாக்குறுதி 311 நீங்க இங்க நிறைவேற்றி கொடுங்க. நாளைக்கே நாங்க கலைஞ்சு போயிடும். நாளைக்கு போய் நாங்க ஸ்கூல்ல விட்டத இப்பவே கிளம்பிடுவோம் நாங்க. வேற எதுவும். என்னுடைய பேர் கவிப்பிரியா, விருதுநகர் வட்டார செயலாளர். அந்த அடிச்சு யூடியூப்ல ஜெயா பிளஸ் போட்டீங்கனாலே வந்துடும். இது சொன்னா பசியும் பட்டினியுமாக உள்ள ஆசிரியர்களை சாப்பிடக்கூட விடாமல் காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். 16வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது பற்றிய அண்மை தகவல்களோடு மீண்டும் இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, அங்கு தற்போதுள்ள கள நிலவரம் என்ன? இது பற்றிய விவரம். உமா, பசியும் பட்டினியோடும் இருக்கக்கூடிய அந்த இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகிறார்கள்.
16 நாட்கள் போராட்டம், தொடர்ந்து உடல் சோர்ந்து மனம் சோர்ந்து வாழ்க்கையினுடைய அந்த ஒரு மன உளைச்சலை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். வகுப்பறையிலே மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை நடுத்தருவில் நிற்க வைத்திருக்கிறது திமுக அரசு. அவர்கள் தினமும் ஒவ்வொரு இடமாக சென்று போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் எழும்பூர் காந்தி இருவின் சாலை என்றால் மற்றொரு நாள் டிபிஐ அலுவலகம் முன்பு போராட்டம் நடத்துகிறார்கள். அதற்கும் பதிலளிக்கவில்லை என்றால் தலைமைச் செயலகம் முற்றுகையில் ஈடுபடுகிறார்கள். அதற்கும் எந்தவித பலனும் கிடைக்காத ஒரு பட்சத்திலே சேப்பாக்கத்தினுடைய விருந்தினர் மாளிகைக்கு எதிரில் இருக்கக்கூடிய சாலையிலே அமர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தை மேற்கொண்டனர். அவர்கள் தங்களுடைய போராட்டத்தில் மிகவும் உறுதியாக இருக்கிறார்கள். பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது. ஆனால் பேச்சுவார்த்தைகள் வெறும் பேச்சுவார்த்தைகளாக இருக்கிறது. இன்று செய்வோம், நாளை செய்வோம், 2 நாட்களுக்குள் பதில் வந்துவிடும் என்ற ஆசை வார்த்தைகளை எல்லாம் அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆனால் ஆசிரியர்கள் என்பதனால் அதனை தெள்ள தெளிவாக உணர்ந்து அரசாணை கிடைக்கும் வரை இந்த இடத்தை விட்டு அகல மாட்டோம் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் என்றுதான் போராட்ட களத்திற்கு வந்திருக்கிறோம். எப்படியாவது எங்களினுடைய அந்த கோரிக்கையை நிறைவேற்றும் வரை, அரசாணை கிடைக்கும் வரை நாங்கள் இந்த இடத்தை விட்டு அகல மாட்டோம் என, சென்னையை விட்டு செல்ல மாட்டோம் என தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றனர். அதிலும் இது பள்ளி காலம், பள்ளி மாணவர்களுக்கு பாடம் எடுக்கக்கூடிய காலம். தொடர்ந்து 20,000த்திற்கும் மேற்பட்ட இடைநிலை மூப்பு ஆசிரியர்கள் அந்தந்த மாவட்டங்களிலுமே போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிலும் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் சென்னையிலே இருக்கிறார்கள். ஆகவே மாணவர்களினுடைய எதிர்கால கல்வி நலனுமே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பள்ளி கல்வித்துறையினுடைய நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆசிரியர்களை அழைத்து ஒரு சுமூக பேச்சுவார்த்தையை நடத்தி கொடுத்து, அதாவது திமுக சொல்லியே அந்த வாக்குறுதிகளைத்தான் நிறைவேற்ற வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் கேட்கிறார்கள். கொடுத்த வாக்குறுதியை ஒரு அரசாங்கம் என்பது நிறைவேற்றி தந்திருக்க வேண்டும், தர வேண்டும். ஆனால் முழுக்க காலதாமதத்தை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கிறது. அதிலும் இன்று காலை போராட்டத்திற்கு செல்வதற்கு முன்பாக தங்களினுடைய மற்ற ஆசிரியர்களோடு உட்கார்ந்து கொண்டு அமர்ந்து சாப்பிடும் பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய மன உளைச்சலை ஆசிரியர்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அழக்கூடிய காட்சிகள் பதைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மிகவும் மனசோர்வோடு இருந்தவர்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கிறது உமா. இருப்பினும் போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என்று மிகவும் உறுதியாக இடைநிலை பதிவு மூப்பு ஆசிரியர்கள் போராட்ட களத்திற்கு வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறை கைது செய்து கொண்டிருக்கிறது உமா. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.